ஒரு சவுண்ட் வந்துகிட்டு தான் இருக்குது. யாரு என்னன்னு தெரியும். வந்துருச்சு. என்னுடைய பாதத்தை படுத்தபடியா என்றும் அளவோடு வாழ வேண்டும். அம்மா எல்லாம் நலவு தானே? அனைவரும் நலமே. அண்ணி எப்படின்னா இருக்காங்க? சுகமாக இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் தான் ஆசையோடு வருகிறேன். தங்கா அனைவரும் அங்கே நலமா? ஏமா தங்கா ஏன் இப்படி அழுதுன்னு சிந்தனை நான் வருகிறாய்? ஆமா என்னம்மா யாருக்கிட்டமா பேசுற? தங்கச்சி நல்லா தான் இருந்தா அம்மாச்சி பக்கமா இருக்குது அதனால எதுனாச்சும் என்னம்மா என்ன பார்த்து இப்படி கேட்கிறாய்? அம்மா என்னிடத்தில் உள்ளது ஓரளவு குறைந்ததா? என்னப்பா எல்லாம் நலமாகவா தான் இருக்கின்றேன். நீ பார்த்துட்டு அது என்ன அது இருக்கும் போது எங்க அண்ணா அவ்வளவு லட்சணமா இருந்தாங்க. 5 லட்சமே அப்படியே பொறிச்சு எது இருக்கும் போது? அந்த அழகு இருக்கும் போது. அம்மா அந்த அழகு யாருமா என்னிடத்தில் குறைந்தது? அண்ணா அண்ணா அந்த சங்கு காயனே
சங்கு இங்கே இருக்க சக்கரை வேண்டி எங்கண்ணா? தங்கா அது என்னுடைய சமாச்சாரம். அது அப்புறம் பேசிக்கலாம். இல்லண்ணா. அண்ணி வீட்டுல இருக்கா, நீ வந்த களைப்போடு நிக்கிற, போய் சாப்பிடுமா. அண்ணா அப்புறம் கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த அளவு இந்த குறைஞ்சதுனால எனக்கு ரொம்ப மனக்கஷ்டமா இருக்கு. அண்ணனுடைய அளவில் குறைந்தபடியா உடன் பிறந்த அன்பு சகோதரி உனக்கு மனக்கலக்கம். ஆமா எடுத்தா எப்படின்னா காதலிங்க எப்படின்னா நாட்டு மக்கள் எல்லாம் நலம் பெற வேண்டும், பாண்டவர்கள் ஐவர்களும் நலமோடு இருக்க வேண்டும் என்று காலையில் எழுந்தவுடனே நான் சூரிய நமஸ்காரம் செய்வது வழக்கமாயிற்று. அப்படி இருக்க யமுனா நதிக்கரையில் நான் தற்பாசனம் செய்தேன். குருசேத்திரப்படத்தை ஆண்டு வரக்கூடிய கந்தர்வன் எங்கப்பட்டவன் தன் மனைவிகளுடன் தேவலோகம் புதுகுலம் கொண்டாடி சென்றிருக்கிறார். கந்தர்வன் அவன் வெத்தர தன்பலத்தை உமிழ்ந்து யமுனா நதிக்கரையில் நான் செய்திருந்த தற்பாசனத்தை எடுத்துக் கொண்டான். அதனால என் வலகையில் உள்ள சுதர்சன சக்கரத்தை சூரியன் உதயாதி அஸ்தமிக்க என் பாதத்தில் வரும்படியாக சக்கரம் போயிருக்குது. கொஞ்ச நேரத்தில் சக்கரம் வந்து சரிம்மா, அது கொஞ்ச நேரத்தில் வந்துடும். நீ போய் வீட்டுல சாப்பிடு, கண்ணால பாத்துட்டே போயிடுவா. அவனுடைய சிறுத்தியா? ஆமா அப்படி சாப்பிட்டுக்கிறேன். யாரு இந்த அம்மா சொன்னேன், அம்மாச்சி 2 நாள் தான் இருக்குதுன்னு. நானே உனக்கு அடையாளம் தெரியல. நீ யாரு இருக்கு? உனக்கு அண்ணன், நானு தங்கை. ஆமா, தங்கச்சிக்காக நீ உயிரவே கூட கொடுக்கணும். உன்னை பத்தி தெரியும். செத்து தொலை. நியாயமான வார்த்தை. அண்ணா ஒரு கஷ்டம் தான் காப்பாத்துவனா. தங்கா, உனக்கு கஷ்டம் என்றாலும் அண்டமே 2 மண்டலில் விழுந்தாலும் அதை ஒரு காலால் தரிக்கக்கூடியவன் ஆயுள். ஆமா, நான் உன்னை பத்தி எனக்கு தெரியும்னா. ஆமா, உனக்கு என்ன கஷ்டம்? அம்மா, உனக்கு நேர்ந்த கஷ்டம் யாது? சொல்லு. கஷ்டத்தை காப்பாற்றுன ஒரு சக்தியம். அம்மா, பரந்தாமன் தன் வாயால் சொன்னால் போதும். உன்னை காப்பது என் கடமை அல்லவா? அதனால உனக்கு நேர்ந்த கஷ்டம் யாது? சீக்கிரம் சொல்லுமா. காப்பாற்றுல நான் காட்டுக்கொள்கிறேன். என்ன விஷயம் தெரியுமா? என்னம்மா? தங்கா, காப்பாற்றணும். சக்கரத்தை அதாவது தீர்ப்பதுனா கெந்தனுடைய சிரத்தை காப்பாற்றுவதற்கு உனக்கு என்ன அக்கறை? அண்ணா, ஆனமான இடத்துல நான் வண்டியா தான் இருந்த உங்க மச்சனும் இல்ல. தாஜி புள்ளி தடிப்புல இருந்தனா. ஆனா 27 பேரான கொண்டாச்சிங்க. கெந்தனுக்கு ஆகாய் மார்க்கமா அந்தர மார்க்கமா தேவலோகம் போய்க்கிறான் புள்ள வரங்காக்கா. கந்தர்வன் தண்ணி தாவியார் போட்டு போச்சானா. ஆனா வெத்தர
தங்கா அவன் இருக்கும்போது துப்புடத்தானா அது அதற்கும் சக்கரத்தை திருப்பதற்கும் காரணம் என்னவா? முக்காடி இட்டு எங்கிட்ட சத்தி கட்ட 27 மனைவிகளும் அதாவது என் பாகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு என்ன? நான் என்ன நான் யாருன்னா தங்கச்சி தானே. ஆமா. நான் விட்டு கொடுக்கணும் இல்ல நான் விட்டு கொடுக்கணானா? நான் சொன்னேன் அம்மா எங்க அண்ணன் ராமம் போட்டுக்கிறாங்கள சொல்லு. இந்த ஹரிராமன் சாட்சியாக அதாவது உன் மாங்கலியத்தை காப்பாத்துறேன் அப்படின்னு நான் சத்தியம் பண்ணிவிட்டேன். 27 மனைவிகளும் உன்னிடத்தில் மாங்கல்ய பெற்றை அன்னம் அதிராமத்தின் மேல் சத்தியமாக நான் காக்கிறேன் என்பது உன் சத்தியம். இந்த ராமத்தை வச்சுட்டு நான் இந்த ராமத்தை தங்கா நான் நினைக்கிறேன் ஏன்டா இந்த ராமத்தை போட்டவன் கடங்காரனை காட்டுறதுக்கு தான். பாண்டவர் ஐவர்களும் பரந்தாமனுடைய அரிராமனே. இந்த பாண்டவருடைய மனைவிகள் அனைவர்களுமே இந்த பரந்தாமனுடைய அரிராமன் சாட்சி என்பது சரி போகட்டும். இருந்தாலும் அம்மா தன் புகழை கெடுக்க தன் குலத்தில் ஒரு பெண்ணாக பிறப்பது நியாயம் அல்ல. நீ வந்ததுலாம் நியாயம்தான். ஆனா எந்தனுடைய சிரத்தை அவிழ்க்காமல் சக்கரம் திரும்பாது. என்ன எப்பத்தானோ என் பெரிய பாராவிழா தூக்கி என் தலை மேல போட்டுக்கிறேன். தங்க நீ 1000 வரைகள் ஆறுதல் கூறினாலும் மாயன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். போய் சாப்பிடு இல்லைன்னா புறப்படு. அண்ணா நான் கூடி பிறந்தவர் இல்லை என்று நான் மறுக்கிறேனா? என் உடன் பிறந்த தங்கை என்பது உலகத்துக்கு அறியும். இருந்தாலும் தன்னுடைய அண்ணனுடைய கையிலே தன் பழத்து உமிழ்ந்தவனை பிறத்தை அருந்துவாய் என்று மகிழ்ச்சி அடைந்திருந்தால் நான் மன்னிப்பேன். தன் குலப்பெருமையை கெடுத்த சண்டானுடைய சிரத்தை கொண்டு வந்து வாழ்த்தில் வைக்கும்படியாக நான் கட்டளை ஆயன் கட்டளையிட்ட அண்டமே திரண்டாலும் யாராலும் தடுக்க முடியாதும்மா. அதனால் நீ புறப்படு. நீ தானே சொன்ன அபயம் என்றால் ஆதரிக்க வேண்டும் தங்கா என்று உரைத்தேரே இல்லவா? தங்கா அது ஆருடைய அபயம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நானும் தெரியாதுதானே சத்தியம் செஞ்சிட்டேன். சத்தியம் செய்தால் போய் காட்டுக்கொள். என்ன அப்படியெல்லாம் சொல்லாதுண்ணா. எங்க அண்ணன் இல்லையா நீ? அழுவதால் ஆவது ஒன்றும் கிடையாது. அரிராமன் எடுத்த முடிவை யாராலும் தடுக்க முடியாது. தங்க நான் கேட்கிற முடியுமா முடியாதா? தங்கா புறப்படு. நல்லா புடவை குடிச்சு தள்ளிடுவேன். ஏண்டா புடவை குடிச்சு தள்ளிடுவேன்.
இது யார் நீ சம்பாதிச்சதா? உன் பொண்டாட்டி சம்பாதிச்சதா? இது எங்க அப்பா அம்மா சம்பாதிச்சவளு. நீ என்ன சம்பாதிச்ச? என்ன பொண்டாட்டி முடிச்சு தள்ளுறங்கற? வந்த கரியா? கருவாயா? உங்க அப்பா வீட்டுல இருந்தா படுத்துக்க. என்ன போறியா பொண்டாட்டி முடிச்சு தள்ள மாட்டாங்க. என்னை கேட்பதற்கு உடனே எனக்கு என்ன இருக்குது? என்னையே குருவே எந்திரிச்சு காட்டுங்க. பஞ்சமிட்டி முடிஞ்சா முடியவே இல்ல முடியாதுன்னு சொல்றேன். முடியாது. முடியாதா? ஆமா முடியாதா? முடியாது. திருமணம் செய்தது சந்திரகுலம். உன் குலத்தை பற்றி பெருமையாக பேசுகிறாய். ஏன் குலம்? நான் கம்பெனி தாண்டா இருந்தேன், நீ தாண்டா கூட்டி கொடுத்தவன். நான் கம்பெனி இருந்தேன். இவனும் கூட்டி கொடுக்குறவனா? இப்ப என்ன சொல்ற? சரியான சந்திரகுலத்தில் வாக்கப்பட்டவள் சத்தியம் தவற மாட்டேன். நான் என் குலப்பெருமை கேட்டாலும் உன் குலப்பெருமையை கிடைக்க வேண்டும். அதுதான் உன் கடமை. என்ன சத்தியம் தவறாதவர்கள் கானகத்திலே காய்கறி உண்டு வாழ்கிறார். அவர்களை பற்றி பெருமையாக பேசுகிறேன். என்ன பத்தி பேச? நான் புரிஞ்சத பத்தி பேசாத. பயக்காச்சு ஆயிட்டுமா? என்ன உன்னை அடிச்சா கூட நான் ஒத்துக்குவேன். என் புரிஞ்சத பத்தி பேசுறது நல்லா இருக்காது. ஏமா? ஆமா. ஏன்? ஆமாங்கிறேன். அப்ப உன் புருஷனை பற்றி பேசக்கூடாதுன்னா நீ புறப்படு. என் புருஷனை பத்தி கேவலமாக பேச. ஆமா, கானகத்தில் காய்கறி உண்டு படுப்பது வட்டப்பாறையை ஒழுங்கி கொண்டிருக்கிறார். இந்த குலத்தை பற்றி பெருமையாக பேசுகிறார். நீ நான் போய் பூதக்காக எனக்கு பெருமையா தாங்க இருப்பான். மனைவி வைத்து சூதாடியவர்கள் பாண்டவர்கள் ஐவரும் அவன் மறந்து விட்டு தன் குலப்பெருமையை பேசுகிறாய். அப்பா என் புரட்சி பாரு அவனுக்கு அவனுமா இந்த நாட்டு நகரம் சுகத்தோடு வாழ்ந்திருந்தால் புகழ்ந்த வீட்டை பற்றி என்ன நினைப்பேன்? என் வீட்டுக்காரர் அப்ப காட்டுல திரியிறாங்கயா? அப்ப நான் என்ன சொல்றியா? காட்டுல திரியிறாங்கன்னு சொல்றியா? அப்ப கண்ணோடு பார்த்தவங்கங்கறியா? நான் சொல்ல வேண்டிய அப்படி நான் வைத்துக் கொள்ளு. ஆமா, அப்படித்தான் வச்சுக்கொள்ள. அப்ப அனாதைங்கிறீங்களா? அப்ப அனாதைங்கிற அட ஒண்ணும் இல்லாத அத்தை புறம்போக்கு பசங்க. அடியே ஆளா மிக்க நிழல் அல்லாதவர்கள். அப்ப என் வீட்டுக்காரரு கண்ணோடு பார்த்தீங்க, நாடு நகரம் விளையாடுங்க, காட்டுல திரியுறீங்க, காய்கறி திட்டுறீங்க, ஓட்டுக்கலாட சுண்டி ஊம்புறாங்க. இந்த ஆட்டம் ஆடிதானே கூட்டிட்டு ஓடனேன். நீ தானே கூட்டிட்டு ஓடுமா ஓடுமான்னு அவனை அனுப்புனேன். நான் வேண்டாம் தானே சொன்னேன். நான் இருக்குதான் எங்க அப்பா அப்படி திருப்பேன். நம்மளா இருப்பனே அங்க எவனாலும் கூட்டிட்டு போயிட்டான். அங்க யாரை கூட்டிட்டு போயிட்டான். என் புருஷனை பத்தி கேவலம் பேசல. என் புருஷன்கிட்ட சொல்லி என்ன? என் புருஷனுக்கு சொல்லி உன்னை நான் என்ன பண்ண நான் பாடுறேன். முடிந்தால் அந்த காரியத்தை செய்யுமா? என்னடா விரல நீட்டி பேசுற? ஆமா, முடிந்தால் அந்த காரியத்தை செய். புறப்படு. என்னடா விரல நீட்டி பேசுற? பஞ்ச பாண்டவர்கள் ஐவர்களும் ஒண்ணும் பண்ணணும். பனாதி பேசுறேன். புறப்படு. பனாதி தங்கை என்ற ஒரே மரியாதை போதும். காப்பாற்ற முடியாது. என்ன தங்கச்சிங்கிற வெங்காயத்தை முடிச்சுட்டு பாக்குறேன். ஆகிருந்தான் இருந்தாலும் அண்ணன் என்பதை மறந்து விடாது. என்னடா அண்ணன் தங்கச்சி சொல்லி கேட்க மாட்டேங்கிற அண்ணன்? என்னடா அண்ணன்? என்னடா அண்ணன் கரியா கரியா இந்த பாசாச்சு லக்கரி மூஞ்சா உன்னை சவ சவன்னு இருந்தா உன்னை கையில் பிடிக்க முடியாது. பாடுறா என் புருஷனை கூட்டிட்டு வர என்ன பண்றா? என் புருஷனே வீரம் தெரியாது. இவர்களையும் மறைந்தொள்ளும் அதிராமன் சந்திக்க தயார். புறப்படு. ஆகட்டும் பண்ணா என்ன பத்தி பேசுறதா கூட நான் ஒத்துக்குவேன். இந்த ஆளா அழகு பண்ணத பார்த்து கேவலமா பேசுறானே. அவர் கேவலமா பேசுறத போன விஷயம் என்னாச்சு? போன விஷயம் என்னாச்சு? போனது டெம்போல போச்சு போவாது என்னடி நடந்துச்சு? என்னங்க போய் சக்கரத்தை திருப்புங்க அப்படின்னு கேட்டேன். திருப்ப முடியாதுன்னு. அப்புறம் ஏன் திருப்ப முடியாதுங்க? முடியாதுன்னா முடியாது அப்படிங்கிறாங்க.
என் புரிஞ்சுக்கிட்டு சொல்றேன் புரிஞ்சுக்கிட்டு சொல்றியா அவன் அனாதை பசங்க பாட்டு ஒரு கல்லூரி போடுறீங்க காட்டு தெரியல் பசங்க படிக்காய் தெரியுங்க அப்படின்னு கொண்டாடி வந்து சூதாடு சுமத்திரா கேடு கற்பத்து வாங்கி மாடோட்டு எண்டையை எங்களுக்கு பத்தி பேசுறாங்க சுமத்திரா நான் போய் என் புரிஞ்சுக்கிட்டு சொல்றேங்கிறேன் என் மயிலியா பிடிக்க போடுவாங்க சோத்துக்கு சுண்ணவும் சொல்றான். நானே போய் என் மாமன் தேவையா சந்திக்கிறேன் சந்திக்க உனக்கு 1000 கோடி உபதேசங்கள் செய்திருக்கிறேன் கெந்திரவனை சிறந்து விட்டுவிடு என் மாமனிடத்துல போய் சொல்லு நான் மாமனை நேரடியா வந்து சந்திக்கிறேன் அப்படியா போய் சொல்லு ஆகட்டும். எங்களுடைய சிரிப்பை அறுக்க முடியவில்லை. காரணம் அர்ஜுனாப்பட்டவன் உபதேசங்கள் சரியான உபதேசம் செய்தவன் அறுக்க முடியவில்லை. எண்டா கேடு கெட்ட சண்டாளனே, பாண்டவர்களுக்கு செய்த நன்றிகளால் மறந்து விட்டான் படுபாவி. என்ன சத்தியம் தவிர அது முத்தமிழ் குலத்திலே பிறந்தவர்கள். அதனால இந்த நாட்டுக்கு அவன் கால் வைக்க மாட்டான். என்னுடவா அவனை நான் சந்திக்கும் சொல்லப்பட போனான்.
இந்த பாத்திரமனாகி அர்ஜுனை அநேக கோடி வந்தனங்கள் செய்தே இருக்கிறாமா. என் முகத்தா கூட பலிக்க மாட்டேன். என் மாமா நான் என்ன மாமா தவறு செய்தேன்? ஏன் என்னடா என்ன செய்யல? என்ன மாமா செய்தேன்? மாமா என்று அழைப்பதற்கு உனக்கு அருகதை இல்லை. என்ன மறுமுறை மாமா என்று அழைக்க வேண்டாம். என்னடா செய்யல? என்ன செய்யல? ஏன் மாமா சக்கரத்தை ஏன் தடுத்தாய்? மாமா அண்டியவரை ஆதரிக்கணும், அதுதான் அரசமரத்தின் மரபு. இந்த 1000 முறை நீங்க தான் மாமா எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. அண்டியவரை ஆதரித்தது தவறா? அதான் கத்து கொடுத்தவனை கால ஒடிப்பாங்களாம். அதுபோல தன்னிடத்தில் கற்றுக்கொண்டதை மறந்து தேசராய சண்டாளா, பாண்டவர்களுக்கு நான் செய்யாத நன்றி அல்ல, செய்யாத உதவி அல்ல, நன்றியெல்லாம் மறந்த வண்ணை போற்றோ இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறார்கள்? நீ சத்தமுறை பைசா கொஞ்ச நேரம் போய் நான் பேசிட்டு இருக்கேன். நான் கொஞ்ச நேரம் பேசுறேன். என்னை கீழ்த்தாது. இங்க பாரு மாமா, ஏண்டா மாமா நான் தெரியாம உனக்கு பகையிட்டு தெரிஞ்சு நான் அடைக்கல கொடுக்கல, தெரிஞ்சுதான் தெரியாத கொடுத்துட்டேன் மாமா. நான் எத்தனை தவறு செய்தாலும் சரி அதை என்னை மன்னித்து தயவு கூர்ந்து உங்க சக்கரத்தை திருப்புங்க மாமா. அர்ஜுனா, மனமிறங்கி மன்னித்து விடுவான் பிறந்தவன் என்று சிந்தையிலே எண்ணி விடாது. எந்தனுடைய சொரம் என்றால் உழைக்கும் எனக்கும் நீ நடத்தி போர் நடக்கும் மாமா. மாமா என்ன ஆகினு மற்றொரு ஒன்று, இது அறியாத வாயில மண்ணு. ஆகினு அர்ஜுனனும் ஒரு வீதியில போனா ஒரு அண்ணன் தம்பி போல பாக்கிற கண்ணெல்லாம் பொறாம படிப்படி வாழ்ந்தவன் மாமா. அதுதான் என்னோட மறந்து விட்டது. உன்னோடு நான் கத்தி எடுத்து போர் செய்வதா மாமா? மாமா என்ன ஊட்டி வாழந்த மாமா.
போத்தி வளர்த்தது என் தாய். அதுக்கு புத்திமதி சொன்னது நீங்க. வேண்டாம் மாமா. ஏண்டா உன்னை ஊட்டி வளர்த்து புத்தி சொன்னது நான் தானே. உன்னை இக்காரியத்தை செய்ய சொல்லி புத்தி தஞ்சமண்டியான் பாதத்தில் விழுகின்றாயே சக்கரை ரெண்டு வேற நீ சொல்ற. முடிந்தால் போர், இல்லை என்றால் வழிபடி சக்கரம் சிரத்தை அறுக்க தீர வேண்டும். நான் கெட்டிக்கிட்டே போறேன், நீ மிஞ்சிக்கிட்டே போற. மயிலே மயிலே நான் எவரு கொடுக்காது. அத காசை வச்சு பெருசாத்தான் எவரு கொடுக்குமா. முடிவா என்ன சொல்றேன்? என்னது சண்டைக்கு போகிறா? நீ என்ன சொல்ற என்ன சொல்ற? அவர் ஒத்தியாத்தில படுத்து அதுக்காக பரவாயில்ல. ஆமா அப்பமா வேற வசனம் பேசி யாரிடம் மோதல் என்பதை தெரிந்து வேற வசனம் பேசி மாணிக்குட்டி கணாச்சனம் பாவம் சேர்த்து போயிட்டாரு. ஆணவம் உனக்கு அதிகமாகிவிட்டது. ஏண்டா ஆயனுடைய சக்கரத்தை உபதேசம் செய்ய நிறுத்திடலாம். உன் கையிலே இருக்கும் வில்லுக்கு நகரில் என்ற உனக்கு கர்ப்பம் அதிகமாகிவிட்டது. ஏண்டா வில்லடித்து எம்மை போர் செய்கிறாய் அல்லவா? வில்ல பத்தி தெரியுமா உனக்கு? நான் வில்ல பத்தி தெரியுமா உனக்கு? சொல்லு. இந்த வில்லை நான் வாங்கி கொடுத்துறா என் அடுத்தவருடைய சொந்த வைத்து என் இடத்துல போருக்கு பெரிய காட்டி வாழ்றேன். நான் அப்படி இல்ல. சத்திரியை செத்தாலும் சாவல தவிர மார்ல மானப்பட்டு தான் சாப்பிடுறது, முதுகுல மானப்பட்டு சாக மாட்டேன். ஆயன் பயன்பான் என்று அண்டத்தில் சரித்திரமே கிடையாது ஒன்று தெரிந்து கொள். நான் வளர்த்த பிள்ளை நீ என் கையில நீ சாகக்கூடாது. நான் வளர்த்த பிள்ளை என் கையில நீ சாகக்கூடாது. உடனே அசினாபுரம் போறோம். துரியனுடைய படையை அழைத்து வந்து பஞ்ச பாண்டவரை கூண்டோடு கைலாசம் அனுப்பவில்லை என்றால் என் பெயரை பிறந்தாமன் அல்ல பிறந்தாயிரா. நாடு நீரை அடிச்சுக்கலாம் குடிக்கலாம். என் சரியற்ற விரோதி ரீதியா கொண்டு வந்து என்ன குடிமை பிடிச்சு கொடுக்க பாக்குறேன். நான் கட்டி போர்முனையில சந்திக்கிறேன்.
இங்கதான் இருக்கீங்களா? காலை பிடிச்சி பூமியில சத்து அடிச்சு விடுவான் ஜாக்கிரதை. என்னடா குட்டி பெரிய குடும்பமா திறந்து அனைவர்களுடைய குடும்பமும் இந்த பெரியகாண்டி அம்மனுடைய அருளால என்றென்றும் மென்மேல உயர வேண்டி பெரியகாண்டி அம்மனை பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அன்பா, என்னுடைய வீடு அஸ்தாபுரத்து வேந்தர் அரண்மனை துரியம்மனை அழைத்தாயா? என்னை கேட்டார்களே, என் தாய் தந்தை யாரு? அப்படி வணங்காமடி சாகர துரியோதன மன்னனாக இருந்தாராம். பெற்றார்களே, என் தாயோ காந்தாரி அம்மை, தாயோ காந்தாரி, தந்தையோ திருநாட்டி மகாராஜன். திருநாட்டி மன்னனுக்கு காந்தாரி அம்மனுக்கு ஒன்றிதானா? சேர்ந்து பிறந்தவர்களே ஆண் மக்கள் சரியாக 100 பேர், 100 மன்னர்கள், 100 மன்னர்கள் பிறந்தோம். ஆஹா, எங்களுக்கு 100 பேருக்கு ஒரே தங்கை துச்சரை. சாமி, நீங்க 100 பேர் இருக்கக்கூடிய இருப்பிடம் நாங்க இருக்கக்கூடிய நாடு எது? எந்த நாடு? நாடு இருப்பது 56 தேசம். 56 தேசத்துக்கு தலைநகரம் டெல்லின்னு சொல்லப்பட்ட அஸ்தாபுரம் எங்களுடைய சாம்ராஜ்யம். சரி, அப்படி அஸ்தாபுரமாக இருந்தாலும் அஸ்தாபுரத்துக்கு எனக்கு நேரிட்ட வகையாக யாரு? அவன் யாரு? என்ன பண்றது? வேற கேள்வி இல்லையா? ஆகையினால என் சித்தப்பா மக்கள், எங்க அப்பாவோட உடன்பிறந்தவங்க 3 பேர் ஊமர்கள். ஆமா, எங்க அப்பா தமிழ்நாட்டி மகாராஜன், கடம்பா பாட்டு மகாராஜன், அப்பா நடுவந்தை பாட்டு மகாராஜன் குத்து மக்காரை திருமணத்தை செய்து அந்த கட்டளுக்கு வந்த புட்டக ஜாதிகள் பாண்டவர்களை யுவராஜாக்கள். ஏய், ஒன்னதானா? டேய்,
அப்படி இருந்தாலும் அந்த பாண்டவர்கள் ஐந்து ராஜாக்கள் பிறந்து வெளியில அஸ்தாபுரத்துல சித்தப்பார் மக்கள் பெரியப்பார் மக்கள் ஒன்றா இருக்கக்கூடிய எங்களுக்கு பால பருவத்திலேயே பகை ஆரம்பம். காலை இழந்த உடனே கல்விச்சாலை, மாலையில விளையாட்டு, விடுமுறை நாளிலே யுத்த பயிற்சி. அந்த கண்டவனுக்கு வந்த குண்டலதாரிகள் ஜெய் பெற்று வந்தார்கள். நாங்க தோல்வியிட்டே வந்தோம். ஜெயம் பெற்று வர்றார்களே பாண்டவர் இவர்களை விடக்கூடாது. அஸ்தாபுரத்துல பாதி ராஜ்யத்தை கொடுக்கணும். அரும்பா இருக்கிற போது அழைக்க வேண்டும் பாண்டவரை. அப்படி என்று நல்ல எண்ணத்தை என் மனதில் எண்ணி பாண்டவரை கொல்ல வேண்டிய உடல் ஒரு கோடி வச்சனைகள் செய்தேன். ஆகவே இல்லை. ஆமாடா, எங்கே சென்றார் அன்பா அவங்கள மஞ்சளை செய்ததுனால குருப்பிரியவர்கள் வாரணாவதம் ஒதுக்கி வைத்தார்கள். வாரணாவதத்தில் இருந்த பாண்டவர்களை பத்திரமாக வரவழைத்து அரண்பா மாளிகைக்கு ஐவர்களையும் கொள்ள பார்த்தேன். அதிலையும் தப்பித்தார்கள். அன்பா பிறகு பாண்டவர்கள் வாரணாவதத்தில் இருந்து தப்பி பாஞ்சால தேசத்தால் சந்தித்த பாண்டவர்களை அந்த பாஞ்சாலி கொக்கச்சரிக்கை திருமணத்தை செய்து நாடு கேட்டார்கள். எங்க அப்பா காண்டா வனத்தை கை நீட்டி காமித்தார். அந்த காண்டா வனத்தை தகனம் செய்து இந்திரனுடைய உதவியினால மயனோட சிம்மசாஸ்திரியினுடைய உதவியினால பாட மாளிகை கோடகோபுரத்தை அமைத்து அதுக்கு இந்திரபிரசம் என்று பெயர் சுட்டி அங்க இருந்தாங்க. விடுமனா தந்திரமாக அஸ்தாபுரத்தில் ஒரு மாளிகையை கட்டி புதுவிழாவுக்கு வாருக்கள் பாண்டவர்களே அப்படின்னு சித்தப்ப விருந்தங்கையில புஜோலையை கொடுத்தேன். அதை நம்பி வந்தான் பாண்டவன். அந்த தர்ம பையன் இருக்கிறானே, அந்த தர்ம பையனிடத்துல அண்ணா தர்மனந்தனா சாமமாக சில நேரமாகும் சில நேரம் விளையாடலாம் என்று சொல்லி அவனை தந்திரமாக சூதுபகரையில இசைய செய்து நாடு நகர நலையில நாங்கள் தென்போல் எல்லாம் பறித்து நாடகம் ஓட்டி வச்சு 7 ஆண்டு ஆகிறது. அதனால இவ்வளவு அவசரமா ஓடி வர்றீங்க, என்ன விஷயம்? மாமனா பையன் பாண்டவர் பக்கம் எல்லாம் பாரபட்சமா இருப்பான். இங்க வந்திருக்கிறாருன்னா ஏதோ விஷயம் தெரியலையே. தெரியலையப்பா, ஆறு இடுப்பு வருவோம். மாமா வணக்கம். நான் முகமை பேருக்கு தஞ்சம் ஒரு இடத்துல வந்திருக்கிறேன். வந்தவன வாழ் கூட அழைக்காத இப்படி என்று நடுக்கிறேப்பா. நீ எப்பேற்பட்ட சுருதுகாரங்க எனக்கெல்லாம் தெரியும். புரியுதுனா? அந்த மனிதனை வார்த்தை வச்சு யாரு போல கேட்க மாட்டேங்கிற வணக்கம் சொல்லிடுறேன் மாமா. ஆமா, தஞ்சம் என்று இந்த அஸ்தாபுரத்து வேதனை தேடி வந்திருக்கிறேன் நீ. ஆமா, அப்படி என்ன உனக்கு கஷ்டம்? யாரால கஷ்டம்? பாண்டவர் இருக்கிறாங்களே அவங்களே அம்மா காணகோட்டி வச்சு அந்த கண்டவனுக்கு பிறந்த குண்டக ஜாதிகளை எப்படியா நினைக்கிறேன்? அப்படி பேசியா வக்கால ஓலிகளை அணிகளானதான் எனக்கு கஷ்டமே. அவங்களால கஷ்டமா? ஆமா ஆமாமா, நல்ல புத்தியில தான் நானும் இருக்கிறேன், நீ நல்ல புத்தியில தான் இருக்கிற. நான் நல்லா தான் இருக்கிறேன். நல்லா இருந்தா நீ எப்படி பண்ண பாண்டவர்னால கஷ்டம்னு சொல்லுவேன்? தெரியுதுனா? பாண்டவருக்கும் எனக்கும் ஏன் பகை? எதனால தஞ்சமடைந்து வந்தோம்னு கேளு. ஆயன் இல்லையே அர்ஜுனன் இல்ல, அர்ஜுனன் இல்லையே ஆயன் இல்ல, அப்படின்னு இல்ல. இதுவரைக்கும் பாண்டவர் பக்கம் சுபத்திரையை தங்கிச்சு கொடுத்துட்டோம்னு பாண்டவர் பக்கமே பாரபட்சமா இருந்தீங்க. இப்ப ஆயனால அர்ஜுனனால ஆயனுக்கு ஆபத்துக்கிறீங்க. எப்படி நம்ப சொல்றேன்? நீ நம்ப முடியல. பாண்டவர்கள் ஐவர்களும் நலமா வாழணும். பத்தியா அப்பயும் புத்தி காட்டுற பத்தியா சொல்றதை கேளியா? யமுனா நதிக்கரையில நான் தர்பாசனம் செய்தோம். ஆகாய மார்க்கமாக சந்திரவும் தன் மனைவிகளோடு போய் தன்பலம் தரித்து கையில முடிஞ்சிட்டான். மேல பறந்து போறவன் எச்சி சம்பளம் கையில முடிஞ்சிட்டான். கிடைந்தது. சரி, என் சுதர்சன சக்கரத்தை விட்டு எங்களுடைய சிரத்தா இருக்கு சொல்லி பாத்திரம் வைக்க சொன்னேன். சரி, நியாயம்தான். ஆமா, சுதர்சன சக்கரம் போக அந்த அர்ஜுனன் இருக்கிறானே அவன் தான் இந்த சக்கரத்தை தடுத்து கெந்திரவனுக்கு ஆதரவு கொடுத்துட்டான். அந்த கெந்திரவன் அவனிடம் போய் அடைக்கலம் வாங்கிட்டான். ஆமா, அர்ஜுனன் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டான். சரி, அதனால போய் அர்ஜுனா ஏன்டான்னு கேட்டான். அவனுக்குதான் கேட்டிருப்ப ஏன் சக்கரத்தை தடுத்த ஏன்டான்னு கேட்டான். அவளுக்குதான். சரி, ஒரே சொல்லித்தான் மச்சான். இல்ல
ஏதாவது பாண்டவர்களால் ஆபத்து என்ன காப்பாத்தணும் வந்தையா இல்ல காலை ஒடிச்சு விட்டு போனா துரியோதனன் அப்படி ஒரு கெட்ட எண்ணத்தை வந்து வந்தையா அவன் அப்படி உதைச்சாயா? அடாடாடா உங்களை உதைச்சிருக்கிறான். ஆமா. ஏன்டா நான் என்னடா செஞ்சேன்? சரி. ஏன்டா என்ன உதைச்சேன்னு ரெண்டாவது கேள்வி கேட்டான். மச்சான் என்னம்மா அதை ஏன் சொல்ற? என்னத்தான் அப்படி செஞ்சான்? தாம்பார் ஒற்றா வீட்டு விளைவிச்சா இதே மாதிரி தான் ரெண்டு காடு மேலேயும் உதைச்சா என்னால முடியல அப்படின்னு வந்தேன். நானே இன்னும் உதச்சி எப்படி தான் நடந்துகிட்டு இருக்கிறேன். அப்படியே ஆமா ஜோடியா இதோடியா ஏன்டா இப்படி ரெண்டு காரியம் நடக்க மாட்டாம இருக்கு. பாண்டவர்களுக்காக நான் படாத போய் எத்தனையை செஞ்சான் அப்படின்னு கேட்ட மச்சான். ரெண்டு காலம் இப்படி இருக்க மாமா வாயிலே சொல்லும் போது செயலில் காட்டுறேன். இல்ல பாவம் என்ன செஞ்சது அப்படி இல்ல நீ அப்படியே சொல்லு நான் கேட்கிறேன். இப்படி இருக்குதுன்னு சரி ரெண்டு கையும் மூங்கி இல்ல அப்படியே சொல்லு. அப்படியே ஒரே குத்து ரெண்டு பழுவு நறுக்க முறுக்குங்குது. அதனால உடனே நம்மளுடைய படையெல்லாம் கூட்டு சரி ஏழாவது சந்திரகுலத்துக்கு போறங்க. பாண்டவரை 5 பேர்த்தையும் கூட்டோட கைலாசம் அனுப்பி வைத்து விட்டு மச்சான் உன்னை கொண்டாந்து சுபாதரத்தில் உட்கார வச்சு இந்த 56 தேசத்துக்கும் நீயே அரசாய் உன்னை நம்பி வரலாமா? என்ன அப்படி சொல்லிட்ட? என்ன அப்படி சொல்லிட்ட? மாலைக்கு ஆடு சொல்லு. சரி மாமா நான் ஆறுகிட்ட சண்டை செய்யணும். யாருக்கிட்ட சண்டை சண்டை செய்யணும். ஏப்பா வீமகிட்ட தான் ஏமகட்டையா மாமா கொக்கச்சிருக்கிய வில்வலைக்கு 5 பேர் பிராமண வடிவத்தில் உட்கார்ந்துருந்தான். நான் வில்வளைக்க முடியாத கமுத்தோடம் தான். அந்த பிராமண வடிவத்தில் ஒருத்தன் வில் வளைச்சான். எவன் வில் வளைச்சாலும் கொண்டாடி எனக்கு தான் அப்படி என்ன வாங்கடா அஸ்னாபுரத்தோட வந்தாலும் வாங்கடான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கொண்டாடி நின்றுகிட்டு இருந்தேன். அப்ப வந்தான். வந்த உடனே நான் குறுக்காட்டி நிக்கல. மாமா என்னப்பா மாமா என்னப்பா இப்படி புடிச்சு குத்தனா பாரு மாமா 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 புரியுதுனா? மாமா நீ மனதில் வச்சுக்கிட்டு எதோ வேலை செய்யற. மாமா அப்ப அப்படி குத்தனா இப்படி உதைச்சானு நம்மளை விடக்கூடாதுன்னு மனசுல வச்சுட்டு வேலை செய்யற. இல்ல மாமா அவன் குத்தனதே பரவாயில்ல. இன்னைக்கு குத்தனது 3 எலும்பு ஆடு மாட்டேங்குது முதுகுல. சரி விடு. நகன சண்டாதியா கூட நான் சண்டை செய்யறேன் மாமா. இல்லப்பா நீ வேப்பிட்ட தான் சண்டை செய்யணும். நம்ம படையில கூப்பிடு கரெக்ட் போலாம். தம்பி பாண்டவன் தேடி இன்னைக்கு கூட்டோட அழைக்கணும்னு வந்திருக்கிறாரு. மாமா காலதாமதம் வேண்டாம். ஆமா போலாருப்பா போலாரு. நாளைக்கு சொல்லிட்டு வந்து ஏமாமா மாலைக்கு சொல்லலாம் என்ன நாங்க ஏப்பா ஜெயம் பெற்று வந்தா வெற்றி மாலை. எனக்கு ஆமா எதுக்கும் சரி வா. எங்க அண்ணன் மகன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன போனா வரமாட்டேன் நான். இல்லப்பா வரும்போது ஆளாச்சி விட வைக்கும்ல. திருந்துருவான். ஆமா சரி 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 இது தேருக்கு ஆடு ரெடி பண்ணி கொடு. ஏமாமா என்ன தேர்ல ஏப்பா நாம தேர் மேல வரணும். நடந்தா வருவேன் கபடி வரணும். ஆமா சரி மாமா சரி சரிப்பா தம்பி சொல்லுங்க பாப்பா புளி வச்சுக்கணும். மாமா நீ பாண்டவரை கொள்றதுக்கு என்ன கூட்டிட்டு போற மாதிரி எனக்கு தெரியல. ஏப்பா வர்ற சேனாதி சைனிகள்லாம் என்ன இதுல வச்சாலும் நல்ல அடுப்பு பெரிய அடுப்பா வெட்டி 2 அண்டா வச்சு சாப்பாடு செய்ய தம்பி அதையும் சொல்லிட்டு வந்துரு. அதெல்லாம் போய் சொல்லிட்டு வந்துரு. எதுக்கு எச்சரிக்கையா நல்ல மாதிரியாவே எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துரு. நடந்துட போறாங்க. நீ சொல்றது ஏதோ ஒரு சூது எனக்கு போல தெரியும். சரி ஏதோ ஒண்ணு வாங்க. நீண்ட நாள் பகைவன் என்னுடைய எதிரி கொண்டு வந்து நிக்க வச்சு மாதா சண்டைக்கு நான் கூப்பிடுறேன். அந்த நேரத்தில் இதோ கமலவன் சேனையில் வந்து போர்படையில் நிற்க இதோ பூமாட்சி ஆமாட முடியாத காரணத்தினால்
தாய் தந்தைகள் என்னை பத்த மாதம் 300 நாள் சுமந்த பெற்ற தாயார் தாயார் குந்தியம்மா தந்தையார் பாண்டு மகாராஜன் நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கூடி பிறந்த கூட்டு போல் அந்த அண்ணன் தம்பிகள் ஏற்றிது ஐவர்கள் பாராமல் படித்த தர்மராஜன் 12,000 கிடைத்த ஆனால் அழகு மன்னன் சொல்லக்கூடிய கண்டாபுரத்தை தரம் செய்த காஞ்சீவன் நேரன் தம்பி நகுலன் சகாதேவன் ஐவர்கள் ஐவரும் குந்தி மந்தாரிக்கு நாங்கள் செல்லமானோம். எந்த நாட்டில் இருக்கிறீங்க? நாம் எந்த நாட்டிலே இருக்கிறோம்? பங்கம் பகாளி வைத்த சூதினால் பகடை ஆடி பாதியாக பிரிவார்கள் செய்த வஞ்சகம் ஒன்றல்ல இரண்டல்ல ஓராயிரம் கோடி வஞ்சகத்தை செய்தான். போகின்ற தளத்திலே பொய்க்குறை வெட்டினால் நடக்கின்ற தளத்திலே லட்சங்களை ஆக்கினான். குடிக்கின்ற வழியிலே கூறு சிரிக்கிறான். படிக்கின்ற வாயிலே பாம்பை விட்டான். அத்தனைக்கும் அறியாமல் துணை கொண்டு ஐவரும் தப்பித்தோம். பூசாரி அவர்கள் அவர் சொத்திலிருந்து ரூபாய் கொடுத்துள்ளார். அவர் சென்ற இடமெல்லாம் சிறப்போக்கி வார அம்மா அர்ஜுனா, என் பாதம் எடுத்தால் பார்வலவரை கீழ்த்திடும் வணக்கடவாய். கேட்டு கட்ட துரோகி அந்த எதிரி நம்ம எதிரியை சமதமலையில கொண்டு வந்து முன்னெடுத்து வாடா சண்டைக்கு போடுறோம். ஆமா, எடையும் சொல்லி யார கண்ணை நம்ம மாமை சரி மாமனை வச்சு எதிரியா வந்து ஆமா, அதனால அந்த கண்ணனை நான் பாத்துக்கிறேன். அந்த துரியோதனை அட்டிக்கிற அட்டியில போறது அட்டி ஓடணும். நான் எப்போதும் பாண்டவர் பட்சம் என்பதையே மறந்து விட்டாயே. நான் எப்போதும் வாமகமா
கொடுத்தமான வீணா கூடாது. விட்டேதான் ஆகணும். சொல்லலாங்களா? அப்படியா? என்னடா ஏண்டா மடையா எடையா அப்படியா அந்த மாடோட்டு குட்டி நடத்துறீங்களா? அந்த என்னுடைய சேனை உரத்தினுடைய சேனை கொண்டு வந்து ஏடா அடிச்சிட்டா கேம்புல இருக்கு. அட கேனப்டா அப்படி சொல்லலாம் இல்லையா? அப்படி சொல்லலாம் இல்லையா? நம்பாத மரியாதை கொடுக்கணும். அவன நம்பாதடா. அப்படி சொல்லலாம் இல்லையா? நீ சொன்ன ஆமா. சிறுவனா இருந்தாலும் அவனை நம்பாத. அவனை நடையாத்திர வண்டி நம்மளை இறக்கி விடுவான்னு சொன்னேன். இந்த கைமூஞ்சி பையன் இவனை நம்பி நான் வந்த மாதிரி. ஆமா. டேய் மாமா குடும்பமா இத்தியான் மதுரை. ஏய் நாளைக்கு துருவில. சொல்றா. என்னது? அட அம்மா வாங்க. நாளைக்கு துருவில. அப்ப ஊமு குடுறாங்க இருந்தாடா. ஏய் கைகால் நாடி வந்து ஏய் பரிசு ஊத்துடி. நாடா வேணும் நாடு. நாடு ஆறா சம்பாரிச்சா? நாடால பிறந்தவன் நான். அப்படியா? நாடால பிறந்தவங்க கண்டுடுக்கு போத புத்தகதாரிடா நீ. அதனால இப்ப 7 வருஷம் ஆயிருக்குது. எப்படி? இன்னும் 6 வருஷம் கழிச்சு நாடு கேட்க வரத்தானே போறீங்க. வாங்கடா. என் சேனையில பண்ணி 1 ஏக்கரோடு சேனை தான் முடிச்சிருக்கீங்க. மீதி இன்னும் என்ன 10 ஏக்கரோடு சேனை இருக்குது. என் சேனையில் 1 ஏக்கரோடு சேனை விட்டு உனக்கு ஓட்டு கொடுத்து ஒரு கனியில முழுமையாக சாப்பிட்டால் பலனா இல்ல பகுதியை அறுத்து சாப்பிட்டால் பலனா? ஒரு கனியை முழுமையாக கொடுப்பதே தர்மமாகும். பகவானே இதோ கெந்தனுடைய சிரமாகப்பட்டது முழுமையாக உன் பாதத்துல வந்து விழுந்திருக்குது. பின்பாதத்திலேயா? ஆமா. என்ன சொன்ன? கெந்தனுடைய சிரம் என் பாதத்துக்கு வரணும். ஓஹோ. அப்படின்னா அர்ஜுனா, நாடகத்தில் நான் தான் வல்லவன் என்றார். என்னையும் நெருந்தி கொண்டு நீ ஒரு நாடகம் ஆடுகிறாய். இருந்தாலும் இருக்கட்டும். கெந்திரோ மன்னனே, உன் உயிரை காத்த உத்தமனுக்கு சரி. நீ என்ன கொடுக்க விரும்புகிறாய்? அப்ப எதை கேட்டாலும் நான் தருகிறேன். அப்படியா? உண்மைதான். அர்ஜுனா, இந்த நாடகத்தை நான் ஏன் நடத்தினேன் தெரியுமா? இந்த நாடகத்தை நடத்தியவனே நான் தானே. அதனால நான் சொல்றது வாங்கிக்கிட்டு அப்புறம் பேசலாம். அதனால இந்த சாகாத புரணி உடையாத ரதம் இந்த குருசேஸ்வரன் இடம் இருக்குது அல்லவா, இத பாண்டவர்களுக்கு தானமாக கொடு. அப்படியே தருகிறேன். நெடிய நாட்களாக ஒரு புத்தக சந்தானம் இல்ல. ஓஹோ. யாருக்கு? கெந்திர மன்னனுக்கு. மன்னனுக்கா? 27 மனைவிமார்கள் திருமணம் செய்யணும். அந்த 27 மனைவிமார்களுக்கு புத்திர சந்தானம் இல்ல. இங்கே பொண்டாட்டிகளுக்கு. சரி, அவருக்கு புத்திர சந்தானம் கொடுக்கணும். கெந்திர மன்னன் நீ ஏன் கவலைப்படுகிறாய்? பிள்ளை கொடுக்கிறது நாளாச்சு, கவலைப்பட வேண்டாம். இல்லை நீங்க கொடுக்குறீங்களா? என்னப்பா? என்ன உன் முன்னாடி என்னுடைய அனுகிரகத்தினார் அப்படி சொல்லு. அதனால ஆமா. நான் போய் வரேன். கெந்திர மன்னா அந்த சந்தோஷமான விஷயத்தை உன் மனைவிமார்கிட்ட போய் சொல்லு. ஓவி எடுத்துக்க. ஏன் இந்த நாடகத்தை ஆடிபடி நான் தானே ஆண்டு 12 முடித்து அஞ்ஞாவது ஆபத்தை கழித்து நாடு கேட்க சென்றார். இந்த பாண்டவர்களுக்கு நிற்க நிலம் கிடையாது. அதாவது இந்த குறையாத அபராதோனியும் இந்த சாகாத துறையில் உடையாத ரதமும் வாங்குவதற்காகவே தான் இந்த நாடகத்தை நான் நடத்தினேனே தவிர வேற ஒன்றும் கிடையாது. உனக்கும் எனக்கு எப்போது பார்ப்பாங்க. கேளும் சபையோர்களே, எம்பெருமான் கண்ணன் பார்த்தா பாண்டவர் 7 ஆண்டு காலங்கள் தீட்டு இருக்கும் போது சண்டை சபர்களம்னு ஒண்ணு வரும். அந்த சண்டைன்னு வந்தா அந்த சண்டை செய்யறதுக்கு ஒரு இடம் தேவை. இந்த குச்சேத்திர வீரபூமி என்பது கெந்திர மன்னனுக்கு சொந்தமானது. அவனிடத்தை வாங்கணும். அப்படி என்பதற்காக கோழிமுட்டை உருளாத சமபூமி, ஒட்டையாத ரதம், அழியாத புரவி,
எடுக்க குறையாத 50 கோடி இது பாண்டவருக்கு வாங்கி கொடுக்கிற வேண்டும் என்று எம்பெருமான் ஆடிய நாடகத்தில் ஒன்று ஆகாய கத்திர பர்வதம் கிருஷ்ணன் அர்ஜுனன் சண்டை என்ற ஒரு புண்ணியமான சரித்திரம் இந்த நாடகத்தை அரங்கேற்ற செய்த அருமை உள்ளங்கள் மதிப்புக்கும் மரியாதை மணிநாதா குடும்பத்தில அவர்கள் நமக்கு வயிறார அன்னபோஜனம் வழங்கி கிட்டத்தட்ட இன்னைக்கு பலாயிரங்களை செலவு செய்து இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார். அவர்களும் என்ன நம்மளுக்கு வரையை தந்து அங்கரித்து அனவரித்து நம்ம மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்ம தர்மகர்த்தா ஐயா பெரியசாமி ஐயா கோடி கோடியா பணம் இருந்தாலும் குடுக்கின்ற மனம் வேணும். அந்த குடுக்கு என்று வாரி வழங்கிய கொடை வல்லல் கர்ண மகாராஜனுக்கு நிகரான பெரியசாமி ஐயா அவர்களும் இந்த பள்ளி மாமா அவர்களும் இந்த பெரியாண்டி அவருடைய பெறல் பெற்று நோய் நொடி இல்லாம சென்றடமெல்லாம் சிறப்பாங்கி தன்னம் தானியத்தோடு நீண்ட ஆயுளோடு சுகசிரியாய் வாழ வேண்டும். ஐயாவின் பாட்டி